22. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொந்த குமாரனே கொடுத்துட்டாரு, இனி என்னத்தை நமக்கு கொடுக்கணும்? நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அப்பன் இயேசு நமக்கு தருவார். ஆமென். சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை பிதாவானவர் நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்த தேவனை அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தாருங்க. ஒரே ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறவங்க அவங்க இப்படி இயேசுவை போல யாராவது ஒப்பு கொடுக்க முடியுமா? நெவர். கோடி ரூபா கொடுத்தாலும் என்னை வேணா எடுத்துக்கோங்க, என் பிள்ளைய ஜீவனை எடுக்காது. பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடியும் சவுக்கடி, கன்னத்தில் அறைதல், காரி உமிழ்தல், இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருந்தா? பிதாவானவர் அவர் கண்கள் பார்க்க ஒரே ஒரு குமாரன் அவ்வளவு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரனை நமக்காக தேவன் அர்ப்பணித்தார். அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா அவருடைய தியாகம் எவ்வளோ பெரிய தியாகங்க. இந்த கால வேளையில் இயேசுனுடைய அன்பை தியானிக்கும் போது ஸ்தோத்திரம், நம்முடைய உள்ளம் உடையும். ஆமென். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காக அந்த குமாரனை ஆண்டவர் கொடுக்கிறாராம். ஆமென். இப்ப நம்ம பார்ட்டு, நம்முடைய பங்கு என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான், அந்த இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பது. அல்லேலூயா. நம்ம பங்கு அவர் மேல விசுவாசம் வைத்தபடியினாலே அந்த சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை நமக்காக தந்தருளினார். அல்லேலூயா. நம்ம நித்திய ஜீவனை அடையணும். இப்படி தந்த அருளவில்லை என்றால், அவருடைய சிலுவை மரணம் இல்லை என்றால் இங்கே இருக்கிற அப்ப ரசம் இருந்திருக்காது. ஆமென். அவருடைய அப்பம் எதை குறிக்கிறது? அவருடைய மாம்சத்தை குறிக்கிறது. இங்க இருக்கிற ரசம் எதை குறிக்கிறது? அவருடைய இரத்தத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நாம் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்காக தேவன் சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா. யாரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இங்க வந்திருக்கிற ஒருவர் கூட நீங்க பின்மாறி போகவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்காக எனக்காக விலை செலுத்தப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. அது ஒரு நாள் வீண் போகாது. ஆண்டவர் வீண் போக விட மாட்டார். உங்களுக்கு ஒரு கெட்டு போன வாழ்க்கை அல்ல, அழிந்து போகிற வாழ்க்கை அல்ல, நித்திய ஜீவனை கொடுக்க கர்த்தர் தமது குமாரனை அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவரை நமக்காக ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா. எப்படி ஒப்பு கொடுத்தாராம்? அது ரொம்ப ஆச்சரியம். சோதனை. இது நேற்று முந்தான நாள் நடந்த இன்சிடென்ட் கிடையாது, நிகழ்வு அல்ல. அப்போஸ்தலர் 2:23 வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எப்பொழுது தீர்மானிக்கப்பட்டதாம்? அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த, தேவன் என்பது பிதாவை குறிக்கிறது. பிதா நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஏரோதினால் செய்யப்பட்டது, பொந்தி பிலாத்துவினால் செய்யப்பட்டது. இல்லைங்க. பிதாவும் புத்திரனும் இவங்களெல்லாம் சேர்ந்து பரலோகத்தில் டிஸ்கஸ் பண்ணி தீர்மானம் பண்ணினது. டிட்டர்மினேட் கவுன்சில், தேவன் நிர்ணயித்த ஆலோசனை, அவருடைய முன்னறிவின்படியும், ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட், இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. நித்திய ஜீவனை அடையும்படி தேவன் தம்மை தந்தருளினார். அல்லேலூயா. பிதா பரலோகத்தில் டிட்டர்மினேட் கவுன்சில் போட்டு முடிவெடுத்தது.
சோத்திரம், நாலேஜ் ஆஃப் காட், ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட், முன்னறிவின்படி தீர்மானிக்கப்பட்டது. அப்படின்னா சோத்திரம், நாம் எப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் தீர்மானித்தார், இயேசு எஸ்ன்னு சொன்னார். கெத்செமனே தோட்டத்தில் இந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ள தேவன் எப்படி ஜெபித்தார்? வியர்வை இரத்தம் வியர்வையாக வெளிப்பட்டது. சோத்திரம், வியர்வை இரத்தமாக வெளிப்பட்டு முகங்குப்புற 3 விசை அவர் தரையிலே விழுந்து ஜெபம் பண்ணினார். பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஆமென். எதுக்காக அப்படி ஜெபம் பண்ணார் அப்படின்னா, அந்த சிலுவை மரணத்தின் போது நம்ம எல்லாருடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்படும். அப்படி சுமத்தப்படும் போது பிதாவானவர் இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்தார். சிலுவை மரணத்திலே அகில உலகத்தின் பாவம் சுமத்தப்படும் போது பிதாவானவர் அவரை கைவிடுவார். அப்படி கைவிடும்போது அந்த கைவிடுதலை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு சொல்லிதான் இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம், இந்த சிலுவை பாடுகள் வேண்டான்னு சொன்னார். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது ஆண்டவரே. மற்றபடி அவமானப்படவோ அல்லது சிலுவையில் அடிக்கப்படுவதோ அல்லது ஸ்தோத்திரம் கொலை செய்வதோ அதெல்லாம் அது எனக்கு வேண்டான்னு சொல்லலை. அதை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொண்டார். வாலண்டியர் ஒர்க்கா ஏற்றுக்கொண்டார். அவராக முன்வந்து இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் எல்லாருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்படும் போது பிதா அவரை கைவிட்டார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சிலுவை மொழிகளில் ஒரு மொழி என்னது? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவருடைய பிதாவின் கைவிடுதலை கதறி அழுது ஜெபம் பண்ணார். கவனி, இந்த காலை வேளையில பிதாவோடு இணைந்திருந்தார். வேதம் நிறைய வேதத்தில் எடுத்து காமிக்கலாம். பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தாராம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். அப்படி இருந்த தேவனை நம்ம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அகில உலக பாவத்தில் இருக்கிற ஜனம் விடுதலை அளிக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் இவ்வளவாய் நம்மேல் அன்பு கூர்ந்து இயேசுவை அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். நம்மேல் வைத்த அன்பினால ஒரே ஒரு குமாரன், சொந்த குமாரனை அவர் தர தீர்மானித்தார். பரிசுத்த பவுலடிகளார் இந்த ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அவரே குமாரனையே கொடுத்த உனக்கு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படிங்கிறார். இந்த காலை வேளையில பல காரியத்தில் நீங்கள் டேஷ் டேஷ் இன்னும் நிரப்பப்படலை, இந்த காரியம் எனக்கு நடக்கலை, இந்த காரியம் நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கல, பல காரியங்களை புலம்பி கொண்டு வந்திருக்கலாம். சொந்த குமாரனையே அனுப்பி கொடுத்தவர் இவைகளெல்லாம் அவருக்கு ஏமாத்திரம். ஆமென். கட்டாயம் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க காரியம் ஜெயமாக மாறும். உங்கள் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். அவர் சில காரியத்தை திறக்கும் போது அதை ஒருவரும் மூட்ட முடியாது. அல்லேலூயா. சில காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய நினைக்கும் போது எந்த மனிதனோ பிசாசோ ஆமென் எந்த பில்லி சுனியமோ மாந்திரிகமோ ஒன்றும் செய்ய முடியாது. சொந்த குமாரனையே அனுப்பி கொடுத்த தெய்வத்துக்கு முன்பாக இந்த தடைகள் எம்மாத்திரம். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க. டிட்டர்மினேட்டட் கவுன்சில், நிர்ணயித்த ஆலோசனை, இவைகள் எல்லாம் அப்போஸ்தலர் 4:27 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளைதான் இயேசு, இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்போ ஏரோதா கூட்டின கூட்டமா, பொந்தி பிலோத்தா கூட்டின கூட்டமா, அல்லது பிலாத்து கொடுத்த தண்டனையானா? எதுவுமே இல்லை. இவர்களெல்லாம் பிதாவானவர் பயன்படுத்தின இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான்.
ஆல்ரெடி ஃபிக்ஸட், எல்லாமே தீர்மானிச்சதுங்க. இப்படி சிலுவை பாடுகளை போகணும், இவர் இப்படி அவமானப்படணும், இவரை இப்படி சிலுவையிலே ஆணிகள் கடாவி அறைவார்கள், கைகளில் கால்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. முன் குறித்தவைகள் யாவையும் பார்த்தீங்களா? இதெல்லாம் செய்கிறதற்காக தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் தான் ஏரோது, பொந்தி பிலாத்து, இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள். சில நேரங்களில் நமக்கும் இப்படிப்பட்ட அவமானத்தின் பாதை வரும். இந்த காலை வேளையில என் வாழ்க்கையில் எவ்வளவோ அவமானங்கள் நடக்கிறது, தலைகுனிவு, சோர்ந்து போயிருக்கிற தேவ ஜனத்தோடு கர்த்தர் இடைவிடுகிறார். அல்லேலூயா. சிலரால் உங்களுக்கு அதிக தொந்தரவா? பயப்படாதீங்க. தேவன் அனுமதிக்காம நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில ஒன்றும் குறுக்கிட முடியாது. ஆமென். காலையில தியானித்தோம், நம்முடைய தலையுள்ள மயிரெல்லாம் என்ன பண்ணிருக்கிறது? 1,00,000 ஹேர் இருக்கா நம்ம தலையில. யாராவது நீங்க எண்ணி இருக்கிறீங்களா? ஆண்டவர் எண்ணி இருக்கிறாருங்க. அப்போ ஆண்டவர் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்த நஷ்டம், அவமானம், தோல்வி வரவே வராது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில தோல்வியோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தரே உங்களை உருவாக்குகிறார். ஆமென். கடந்த நாளில் தியானித்த ஒரு சம்பவத்தில் சுருக்கமான ஒரு காரியம் என்னுடைய ஞாபகத்துக்கு மீண்டும் மீண்டும் வருகிறபடினால அதை சற்று நேரம் தியானித்து மீண்டும் இந்த சிலுவை காட்சிகளை தியானிக்கலாம். ஆண்டவர் சில நேரங்களில் எப்படி பொந்தி பிலாத்து இந்த ஏரோதை சிலுவைக்கு நேராய் வழிநடத்துவதிலே பயன்படுத்தினாரோ, அப்படி நாம் வேலை பார்க்கிற இடத்துல சிலரை ஆண்டவர் பயன்படுத்துவார். பயப்படாதீங்க, உங்கள் நன்மைக்கே. ஆமென். சோத்திரம். வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. இங்கே ஒரு அற்புத சுகங்க. ஒரு கொன்னை வாயுடைய ஒரு செவிடனுக்கு ஆண்டவர் அற்புத சுகம் தர்றாரு. எப்படி அற்புத சுகம் தர்றாரு அப்படின்னா, அவனை ஜன கூட்டத்திலிருந்து தனியாக அழைத்து கொண்டு போறார். ஏன் ஜன கூட்டத்திலேயே வைத்து அவனுக்கு அற்புதம் செஞ்சிருக்கலாமே. கடந்த நாள் நம்ம தியானித்தோம், இது ஆண்டவருடைய பாணி, ஆண்டவருடைய ஸ்டைல் டிஃப்ரெண்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த காலை தியானத்தில் பங்கெடுத்தவங்களுக்கு தெரியும், போலீஸோடைய தண்டனை சில நேரத்தில் எப்படி இருக்கும்? தனியாக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். எல்லாரும் முன்னாடி அடிக்க மாட்டாங்க. போலீஸ் அடினா பயங்கரமாக இருக்கும். ஸ்பெஷல் கவனிப்பு. சிறையில் வச்சு கவனிக்கிற விதத்தில் உண்மையெல்லாம் கக்கிடுவான். அது தண்டனையின் தனி சிறப்பு கவனிப்பு. அதே போல் கரிசனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவன் ஒரு நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப எல்லாரும் முன்னாடி வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா? எல்லாரும் வெளியே வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அட்டெண்டர் கூட சில நேரத்தில் உள்ளே வர விட சொல்லணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படிமா. தனியாக அவர்களை படுக்க வைத்து அந்த காயங்களை ஆற்றி அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணி அந்த கட்டு போட்டு எல்லாரும் முன்னாடி பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு மருத்துவன் எப்படி ஒரு நோயாளிக்கு தனியாக அழைத்து கொண்டு போய் அந்த பேஷண்ட்டை சிறப்பாக கவனிக்கிறானோ, அதை போல எம்பெருமான் இயேசு சில நேரத்தில் நம்மை கூட்டத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. சிலர் நினைக்கலாம், ஏன் எனக்கு இந்த தனிமை, நான் தனியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, யூ ஆர் அண்டர் ஸ்பெஷல் கேர். ஆண்டுடைய தனிப்பட்ட கரிசனையின் கீழுள்ளவர்கள் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. சில அற்புதங்கள் எல்லாரும் முன்னாடி ஆண்டவர் செய்ய மாட்டார். நம்மை சோத்திரம் நம்முடைய நண்பர் வட்டாரத்திலிருந்து, உறவினர்கள், சொந்த பந்தங்களின் வட்டாரத்திலிருந்து நம்மை பிரித்து கொண்டு போய் தனியாக வைத்து நம்மை கவனிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் அப்படி செய்வார், சில நேரத்தில் கூட்டத்தில் வெளியே போக சொல்லிடுவார். இப்படி எல்லா இடத்துலையும் தனியாக கொண்டு போவாரா? இல்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஏன் இப்படி இந்த உறவு கட்டாச்சு அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சாரி ஸ்திரீ அங்கே நடுவில் இருந்தால்
அவளை சுற்றி திரளான கூட்டம் இருந்தது. இங்கே விபச்சார ஸ்திரியை தனியாக கூட்டிகிட்டு போய் ஆண்டவருக்கு அரிசனை கொள்ளவில்லை. அதே விபச்சாரிய ஸ்திரீ அங்கேயே வைத்து அவளுக்கு தனி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார்? உங்களில் எவனாகிலும் பாவம் செய்யாதிருக்கிறவன் முதலாவது இவள் மேல். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்பெஷல் கேர் வந்துடுச்சு. ஒவ்வொருத்தரும் இருதய கடினப்பட்டு கல்லை கீழே போட்டுட்டு எல்லாம் தனித்தனியாக விலகி ஓடிட்டான் பாருங்க. இப்போ ஆண்டவர் ஸ்பெஷல் கேர் கொடுக்குறாரு, தனிப்பட்ட கவனம் அவள் மேலே. சோத்திரம். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி. எவ்வளோ அழகாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. ஆமென். சில நேரத்தில் நம்ம தனிமைப்படுத்துகிறாருன்னா நம்ம மேலே ஆண்டவருக்கு பெரிய அக்கறைங்க. ஸ்தோத்திரம். நான் தனியாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னோடு பேசுவதற்கு கூட யாரும் இல்லை, தனிப்பட்ட நபராக. ஸ்தோத்திரம். நான் இருக்கிறேன். என் கம்பெனியில் அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, நான் மட்டும் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கேன்னு சொல்லி வந்திருக்கலாம். பயப்படாதே. உண்மையில் ஆண்டவருக்கு அரிசனையாய் இருக்கிறார். உன்னை சந்திக்கிறது தனிமையிலே உன்னை சந்திக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதுவும் அவமானம், நிந்தை, தலைகுனிவு அப்படின்னு நினைக்கலாம். இந்த கொன்னை வாயுடைய செவிடனை ஆண்டவர் எப்படி சுகமாக்குறார் என்றால், தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து கையில் வச்சு நாக்க தொடுறாருங்க. அது எவ்வளோ அவமானமாக இருக்கும். உமிழ் நீருங்கிறது அவ்வளோ அவமானம். சில அவமானத்தின் பாதையில் நம்மை நடத்துவார். இது ஏன் ஆண்டவர் அனுமதித்தார்? அது அவருடைய பாணி. ஹல்லேலூயா. அவருடைய ஸ்டைல். அவருக்கே விட்டுவிட வேண்டும். ஆமென். ஒருவேளை சில இடத்துல நீ தலை குனிந்து வந்திருக்கலாம், அவமானப்பட்டு வந்திருக்கலாம். பயப்படாதே. உன்மேல் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் கரிசனை கொள்ளுகிறார். அல்லேலூயா. உன்னை நேசிக்கிறபடினால்தான் இப்படி நடத்துகிறார். சோத்திரம். பயப்படாதே. அல்லேலூயா. இந்த செவிடனை எப்படி ட்ரீட் பண்றாரு பார். தனியாக வச்சு கவனிப்பாருங்க. சமாரிய ஸ்திரியை எப்படி கவனித்தார்? தன்னுடைய சீஷர்கள் எல்லாம் அவர் ஊருக்குள்ளே மதிய உணவு வாங்கும்படி அனுப்பிவிட்டார். இப்பொழுது சமாரிய ஸ்திரியோடு தனிப்பட்ட விதத்திலே பேசுகிறார். அல்லேலூயா. தாகத்துக்கு தா அப்படிங்கிறார் பார். ஆண்டவர் எல்லார் முன்னாடி நம்ம மானத்தை வாங்க மாட்டார். ஆனால் சில நேரத்தில் சோத்திர அவமானத்தின் பாதையாக இருக்கும். ஆமீன். தோல்வியின் பாதையாக இருக்கலாம். கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த கொன்னை வாயுடைய செவிடனுக்கு அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றா அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். அல்லேலூயா. கொன்னை வாயுடைய செவிடனுக்கு யாராவது இப்படி பெருமூச்சு விட்டுருப்பாங்கன்னா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இவன் இப்படியே இருந்து தொலையட்டும், இவன் செவிடனாகவே ஊமையனாகவே இருந்து தொலையட்டும்னு சொல்லி அநேகர் நடந்திருக்கலாம். ஆனால் அவனை தனியாக அழைத்து கொண்டு போய் அவன் மேலே ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுத்து பெருமூச்சு விடுகிறார். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை நேரத்தில் அடியால் அதிகமாய் உணர்கிறேன். உங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். உங்களுக்காக ஆதங்கப்படுகிற, உங்களை விசாரிக்கிற, ஓ இத்தனை வருஷம் இந்த பிரச்சனையில் இருக்கிற மகனே, இத்தனை வருஷம் இந்த போராட்டத்தில் இருக்கிற, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார். அநேகர் அறியாமல் இருக்கலாம். உன் வேதனை அநேகருக்கு புரியாமல் இருக்கலாம். ஓ வெளியே ஷேர் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கலாம். பயப்படாதே. உனக்காக பெருமூச்சு விட்டு அங்கலாய்க்கிற ஒரு கர்த்தர் உனக்கு இருக்கிறார். உன்னை படைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே. உனக்காக பெருமூச்சு விட்டு கர்த்தர் உண்டு. உனக்காக சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே அனுப்பி கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் எப்படியா செய்யாதிருப்பார்.
8:3 வாசிக்க கேட்போம். ஆண்டவர் நமக்காக எப்படி தன்னை அர்ப்பணிக்கிறார் பாருங்க. அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்ய கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தையில் வருகிறது, பலியாக, தன்னை பலி மிருகமாக அர்ப்பணித்தாராம். அல்லேலூயா. மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கிற தேவன் தன்னை ஒரு பலி மிருகமாக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது பார், தன்னை ஒரு பலி மிருகமாக மாற்றி நம்மேல் வர இருந்த பாவத்தின் ஆக்கினையை எல்லாம் அவர் மேல் போட்டார் பிதாவானவர். அல்லேலூயா. சிலுவையில் பட்ட பாடு மரணம்லாம் நமக்காக, நாம் அடைய வேண்டிய ஆக்கினை, நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு பலி மிருகமாக தன்னை மாற்றினார். ஆமென். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கலாம். ஆண்டவர் பாருங்க, இப்ப நம்ம வாசித்த இந்த வசனத்துல பாவ மாம்சத்தின் சாயலாக தன்னை மாற்றினாராம். ரோமர் 8:3 சோதரம். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்க கேட்போம். அதுல ஆண்டவர் தன்னை எப்படி மாற்றுகிறார் பாருங்களேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. நமக்காக அவர் தன்னை பாவமாய் மாற்றினார். ஆகவே தான் பிதா அவரை கைவிட்டார் அந்த ஒரு சில மணி நேரம். ஆகவே தான் அகில உலகமும் அந்த 3 மணி நேரம் சோத்திரம் பூமி இருளானது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சூரியன் இவ்வளோ பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது என்று சொல்லி நீதியின் சூரியனை தரிசிக்க தன்னை மறைத்து கொண்டது. 3 மணி நேரம் சோத்திரம் கார் இருள், ஆமீன், பூமி முழுவதையும் மூடிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நமக்காக தன்னை பாவமாக்கினாருங்க. அவர் பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பிதாவின் பரிசுத்த பிள்ளை இயேசு, பிதாவின் மடியிலே தவழ்ந்தவர் நமக்காக பாவமாக்கிறார், நம்மை நீதிமான்களாக மாற்றும்படி. ஆனா நம்ம பார்ட்டுன்னு பார்த்தா ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய பார்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், என்னது அது? தேவனை, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசி அவிசுவாசி இவ்வளவுதான். அவிசுவாசி நரகத்துக்கு போறான். ஏன்? நான் யோசித்து பார்த்தேன். சின்னதானுங்க நம்பிக்கை, சின்ன ஒரு விசுவாசம், அது அவங்க செய்யல, ஆனா எல்லா நற்கிரிகளும் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க நரகத்துக்கு போவாங்களா? ஆமா. இந்த விசுவாசம் தான் விலையேற பெற்றது. இந்த விசுவாசத்தினால்தான் நீங்களும் உலக மக்களும் பிரிக்கப்படுகிறார்கள். அந்த நம்பிக்கை கடுகளவு விசுவாசம், சிறிய நம்பிக்கை. ஏசப்பா எனக்காக சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அது எவ்வளோ பெரிய நமக்கு நம்பிக்கை, பெரிய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ஆமென். சின்ன அந்த விசுவாசம் வைக்காததுனால அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களா? எப்படி நல்லவங்களா இருக்கிறாங்க, அவங்க கேரக்டர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு. சர்ச்சுக்கு மட்டும்தான் வரல, அவங்க பேச்சு என்ன, நடை என்ன, நற்கிரியில் என்ன, தான தர்மங்கள் என்ன, கொடுக்கிற காரியங்கள் என்ன, டே அப்பா கிறிஸ்தவங்களே மிஞ்சிடுறாங்களே, அவங்க ஏன் நரகத்துக்கு போகணும்? அந்த விசுவாசம் ஆண்டவர் மேல வைக்காததுனால. அல்லேலூயா. ஆமென். அந்த நம்பிக்கை இல்லையே அவங்களுக்கு. ஆண்டவர் தான் என்னுடைய இரட்சகர், இயேசு தான் என்னுடைய மீட்பர், அவரால் என்று இந்த உலகத்தில் எனக்கு ரட்சிப்பு இல்லை என்று அவர்கள் நம்பவில்லையே. ஸ்தோத்திரம். ஏன் அப்படி ஆண்டவர் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கிறார்னா, அந்த சிறிய நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த விலை அவ்வளோ பெரியது. ஆமே. சொந்த குமாரன், ஒரே குமாரனை அனுப்பி கொடுத்தார். அவரை நீங்களும் நாங்களும் நம்பி இருக்கிறோம், விசுவாசித்து இருக்கிறோம். இவ்வளோ பெரிய விலை கொடுத்த தேவனை நம்பலையே. சோத்திரம். இந்த காலை வேளையில ஏசப்பாவோட இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். அல்லேலூயா.
ஆமென். பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார், பாவ மாம்சத்தின் சாயல் ஆக்கினார் பிதா, பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. மனதார சம்மதித்தாருங்க. எந்த ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பப்ளிக்ல இவர் காண எல்லாரும் அடித்து கொலை செய்ய இங்க இருக்கிற ஒரு தகப்பனாவது ஒப்பு கொடுப்போமா? ஒரு தாயாவது ஒப்பு கொடுப்போமா? பப்ளிக்ல உங்க கண்ணு முன்பாக ஒரு மகனை, ஒரு குமாரனை அடித்து நொறுக்கி துன்புறுத்தி அவரை கதற கதற, எந்த ஒரு பாவமும் செய்யாதவரை அப்படி உங்க கண் முன்பாக ஸ்தோத்திரம் ஒரு கொலை செய்ய ஏதாவது ஒரு பெற்றோர் சம்மதிப்போமா? அப்படின்னா இல்லவே இல்லை. ஆமென். ஆனால் தேவன், பிதாவாகிய தேவன் அவரை மனதார நம்மை மீட்க, நாம் வைக்க போகிற விசுவாசத்திற்காக அவரை அர்ப்பணித்தார்னா ஸ்தோத்திரம் எவ்வளோ பெரிய தியாகங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயாவின் புஸ்தகம் 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. மனதார ஒப்பு கொடுத்தானா? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பக்தன் ஏசாயாவின் மூலம் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், டிட்டர்மினேட் கவுன்சில் அப்படின்னா ஏசாயாவுக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது. பரலோகத்தில் இவைகளெல்லாம் தீர்மானிக்கப்பட்டவைகள், முன்குறிக்கப்பட்டவைகள். பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது என்னவா? trespass offering. அப்போ தேவனுடைய சிலுவை மரணம், இப்போ நம்ம புசிக்க போகிற அந்த அப்பம், இந்த ரசம் எதை குறிக்கிறது என்றால் trespass offering. நம்மை குற்றமற்றவர்களாக ஆக்கும்படிக்கு அவரை தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக பலியாக மாற்றினார். குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து உண்மையா மனசுல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாசிக்க வேண்டும். கல்வாரி சிலுவை பாடுகளை தியானிக்கிற நேரம் அற்புதமான நேரங்க. யாரும் கவன சிதறல் வேண்டாம். ஏசாயா 53:10 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது. அல்லேலூயா. அவரை தன்னை குற்ற நிவாரண பலியாக, குற்றத்தை நிவாரணம் செய்யும் பலி மிருகமாக தன்னை அர்ப்பணித்தார். ஒருவேளை திட்டமிட்டு நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம், அநேக பாவங்களை யாருக்கு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் வருந்தி உங்களை அழைக்கிறார். ஆண்டுடைய அன்பை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? ஹல்லேலூயா. ரோமர் 3:26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதர பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அவரையே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. என்ன பலி? கிருபாதார பலி. ஆடுகள் பலி செலுத்தப்பட்டது ஆசாரியனுக்காக. புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம் பிரதான ஆசாரியனாகிய இயேசு ஆடுகளாகிய உங்களுக்கு எனக்காக பலி செலுத்தப்பட்டார். ஆமென். அப்படியே மாறிடுச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஆட்டை பலி செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்று அது கடைசியில் அவங்க குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டாங்க, பாவம் செஞ்சவங்களே சாப்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியனுக்காக பழைய ஏற்பாட்டிலே ஆடுகள் பலி செலுத்தப்பட்டது. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய மந்தையின் மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். ஆடுகளுக்காக பலியானா. அப்பா, கடைசி சான்ஸ் மரணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இயேசு கிருபையா இருக்க மாட்டார். அவர் நியாயாதிபதி. ஹல்லேலூயா. இஸ் எ ஜட்ஜ். அதுக்கப்புறம் இரக்கம்லாம் கிடையாது. ஆஃப்டர் டெத் பார்த்தீங்கன்னா, நீ இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்த மகனே, இதுவரைக்கும் இவ்வளோ சான்ஸ் உனக்கு கொடுத்தனே, கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தினாயா? இயேசுவின் இரக்கத்தை நீ தள்ளிவிட்டாயா?
சபை ஆராதனைகளை, இந்த பரிசுத்த பந்தியை எத்தனை பேர் எத்தனை விஷயம் உதாசீனப்படுத்தியிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தில் உயிர் வர சோத்திரம், கர்த்தரை நான் உண்மையாய் சேவிப்பேன் என்று சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி 3 விஷயம் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர் இருக்கிற வரை நமக்கு கிருபை கொடுத்துட்டே இருப்பார். ஆஃப்டர் தட் டெத் தேர் இஸ் நோ வே. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்டாக தான் வெளிப்படுவார். ஜட்ஜு தான். இரக்கம்லாம் அங்கே இடமே இல்லை. அப்பம் கெஞ்சுவாங்க, அப்போ உபவாசத்துக்கு வர்றேவாங்க. 53 வயசுல ஒரு பெரிய கோடீஸ்வரர் திடீரென்று வியாதிப்பட்டார். ஆபரேஷன் தியேட்டர்ல மருத்துவர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல முடியாது, சாரி, நீங்க இறந்துடுவீங்க அப்படின்ட்டாங்க. ஒரே கண்ணீர், அழுகை. அப்ப அங்க இருந்து ஒரு பொருத்தனை எடுக்கிறாராம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்ன பொருத்தனை அப்படின்னா, எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா சண்டே கிளாஸ் கூட நான் அட்டன் பண்றேன், ஒரு சான்ஸ் தாங்க. 53 வயசுல இவ்வளோ பெரிய பிசினஸ், டீ எஸ்டேட் பிசினஸ் வச்சிருந்தார். பெரிய பிசினஸ், கோடீஸ்வரர். மருத்துவரால் கைவிடப்பட்டவர் கெஞ்சி ஜெபிக்கிறார் ஆபரேஷன் தியேட்டர்ல, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஆண்டவர் கிருபையின் தேவன், அல்லேலூயா. இரக்கமாய் ஆண்டவர் ஆயுசை நீட்டி கொடுத்தாராம். 93 வயசு வரை வாழ்ந்தாராம். பிரதானம் என்னன்னா, கருத்தாய் ஆண்டவரை தேடுவோம். கொடுக்கப்பட்ட நாட்கள் எவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கணுமோ அவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து எல்லாவற்றையும் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஃபோன் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், நம்முடைய நேரங்கள் எப்படி செலவிடப்பட்டிருக்கிறது, நம்முடைய பணம் எப்படி செலவிடப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலனை எதற்காக அதிகமாய் நாம் செலவிட்டிருக்கிறோம். எவ்ரிதிங் இஸ் அக்கௌண்டபிலிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே கணக்கு கொடுக்கணுங்க. சும்மா கடந்து கத்துறது இல்லை. நான் உங்களை வாங்க சர்ச்சுக்கு வாங்க ஆண்டவர் தேடுங்கன்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, அந்த கணக்கு கொடுக்குற நாட்களில் நீங்கள் அப்போ நினைப்பீங்க, எங்கள் பாஸ்டர் கண்டிச்சனால தான் இவ்வளோ தூரம் நான் அட்டன் பண்ணேன். அல்லேலூயா. அப்போ உங்கள் உள்ள மகிழும். ஆமே. இல்லை, அக்கௌண்டபிலிட்டிங்க. ஒரு குற்றவாளியை பாருங்க, அவன் குற்றம் கண்டுபிடிக்கிற வர ஒரு பிரச்சனை இல்லை. குற்றம் கண்டுபிடிச்ச உடனே முதலாவது அவன் ஃபோனை வாங்குறாங்க. லாஸ்ட் கால் யார்கிட்ட பண்ணியிருக்கிறான், அவன் பேசின எல்லா கான்வர்சேஷன் போலீஸ் விதின் அ செகண்ட் ஏர்டெல் அப்படியே கொடுத்துருவாங்க. கடைசியில் யார்கிட்ட பேசினா, யார்கிட்டலாம் இவன் உரையாடினான், எவ்வளோ சேட் பண்ணான், எல்லா டீட்டெயில் வந்துடும். நம்ம நினைக்கிறோம் யாருக்குமே தெரியாது. கால் ஹிஸ்ட்ரி நான் டெலீட் பண்ணேன். ஏர்டெல்லில் போய் நீ டெலீட் பண்ண முடியுமா? ஆஃபீஸில் போய் கால் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணலாம், ஹிஸ்ட்ரி ஆஃப் வாட்சிங் வீடியோஸ் டெலீட் பண்ணலாம். ஆனால் ஏர்டெல்லில் கூட உங்களால் டெலீட் பண்ண முடியல, பரலோகத்தில் டெலீட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. எல்லாமே கணக்கில் இருக்கு. எல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் உண்டு. ஆமென். இன்றைக்கே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கு அனுகிரகத்தினால். இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியமான நாள். மனம் திரும்புவதற்கு, ஓ இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று வாய்ப்பை கொடுக்கிறார் கர்த்தர். இதை உதாசீனப்படுத்தாதே. அல்லேலூயா. ஆமே. உங்களை பிஸியா வச்சுக்கிறது கர்த்தர் தாங்க. பிசினஸ் கொடுத்தது, தொழில் கொடுத்தது, வாகனங்கள் கொடுத்தது, எல்லாம் கர்த்தர். அவருக்கு நன்றி உள்ளவராக இருக்கணுமே. ஆமே. எவ்வளோ நமக்காக தன்னை பலியாக்கிறார். குற்றமற்ற சோத்திர குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக, கிருபாதார பலியாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறாரு. எதற்காக? நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. அல்லேலூயா. இதை பார்த்து முடியும். அடுத்த குறிப்பு, இந்த அர்ப்பணிப்பெல்லாம் எதற்காக என்றால், வாசிக்கலாம். ரொம்ப அருமையான ஆசீர்வாதமான வார்த்தை. இதை நம்ம யாரும் மறந்துடவே கூடாது. இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை அதிகமாக நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயின் புஸ்தகத்தில்
தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம், பரிசுத்த பவுல் எழுதின முதலாம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நம்ம வைக்கிற நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை இல்லைங்க. நம்ம வைக்கிற விசுவாசம் சாதாரணமான விசுவாசம் இல்லை. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த குற்ற நிவாரண பலி, அதற்காகத்தான் இந்த பாவ நிவாரண பலி, அதற்காகத்தான் இந்த கிருபாதார பலி. அல்லேலூயா. இந்த காலை வேளையில சில ஆசீர்வாதங்களை நீங்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். உங்கள் கையை நழுவி போன ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். பயப்படாதீங்க, அவைகளெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். விசுவாசிக்கிறீங்களா? புலம்பிக் கொண்டே வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிற ஒரு சிலரோடு ஆண்டவர் பேசுகிறார். இதெல்லாம் எனக்கு அனுபவிக்க முடியல பாஸ்டர். என் கூட வேலை பார்க்கிறவர்கள் சுற்றிலவங்களாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை இப்படி சோத்திர முறுமுறுப்பிலும் அங்கலாய்ப்பிலுமே போய்கொண்டிருக்கிறதே என்று புலம்பி வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு பலிபீடத்தின் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை, நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சகலவித ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் ஆண்டவர் தரதான் உங்களை இந்த ஆராதனையில் கொண்டு வந்து நல்ல செய்தியை கேட்க வைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் துதி உமக்கே என்றுமே. துதி என்றுமே. ஆசீர்வதிக்கும் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிப்பாரே. நம்ம உள்ளந்தான் அங்கலாய்க்குது, அவசரப்படுது. இப்பவே நடந்துடக்கூடாதா? ஸ்தோத்திரம். கவனிங்க, எல்லாம் திட்டமிடப்பட்டவைகள். அதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். ஆமென். இன்னொரு பிளஸ்ஸிங், இன்னொரு ஆசீர்வாதத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15:57. ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தோல்வியே இல்லைங்க. ஹல்லேலூயா. இந்த 2ஆம் மாதம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பங்கெடுக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, தோற்று போய் வந்திருக்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே நமக்கு ஜெயம் நிச்சயம். கர்த்தருடைய சிலுவை பாடுகள் மரணத்தினாலே நமக்கு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? உன்னை தோற்று போக ஆண்டவர் விடமாட்டார். சகல சம்பூர்ணத்தினால் உன்னை திருப்தியாக்குகிற தேவன். அடுத்த ஒரு வெற்றி சிறக்கிற ஒரு வார்த்தை, இதை வாசித்து அடுத்த குறிப்புக்கு கடந்து செல்லலாம். 2 கொரிந்தியர் 2:14 வாசி கேட்போம். 2 கொரிந்தியர் 2:14 மிக அழகான சோத்திரம். கொரிந்து சபையாரை உற்சாகப்படுத்த பரிசுத்த பவுல் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நமக்கு ஆண்டு உற்சாகப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் ஸ்தோத்திரம், நம்மை வெற்றி சிறக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. we are successful people. ஆமென். நம்ம பகுதி என்ன? what is our part? அவர் சிலுவையில் மரிச்சார், அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார். வாட் இஸ் அவர் பார்ட்? நம்ம பங்கு என்ன? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென். வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9:23.
பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினான், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு ம். என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. சிலுவை என்றால் என்ன? பாடுகள், உபத்திரவம். அது இல்லாத கிறிஸ்டியன் லைஃப் இல்லை. இன்னைக்கு பல கள்ள உபதேசங்கள் இருக்கு. இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டு ஆகோ ஓகோன்னு இருந்துடலாம். அப்படி பஞ்சு மெத்தையிலே நடக்கிற மாதிரி, சிவப்பு கம்பளம் தான் உனக்கு விரிச்சிருப்பாங்க, அதிலே நடக்கலாம். அதெல்லாம் இல்லை. நமக்கு பாடுகள் உண்டு. ஆமென். உலகத்தை ஜெயித்தேன், ஆனாலும் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. பல நிந்தைகள், அவமானங்கள் இதெல்லாம் இருக்கும். இதன் மத்தியிலே நம்மளை வச்சிருப்பாரு பாருங்க, ஒரு சந்தோஷம். ஆமென். இதான் புறஜாதிகளுக்கு இல்லை. அதனால தான் சூசைட் பண்ணிக்கிறான், தற்கொலை செஞ்சுக்கிறான். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு ஹோப் கொடுத்துருக்கார், நம்பிக்கை கொடுத்துருக்கிறார். இத்தனை பாடுகள் வரும், உபத்திரம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், தலைகுனி வரும், தோல்வி வரும். இவைகளின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி தேவன் நமக்கு வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. சிலுவை என்றால் என்ன? சிலுவையிலே ஆண்டவர் ஏன் மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்கா? அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பரிசுத்த பிள்ளை. ஆனால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. சிலுவை என்றால் என்ன? செய்யாத குற்றத்துக்கு இந்த உலகம் நம்மை குற்றவாளி என்று முத்திரையிடும். ஆமென். செய்யாத பிழைக்கு நம்ம அவமானப்படுத்துவாங்க. நான் ஒழுங்காக தானே சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, எனக்கு இப்படி வரலாமா? வரும். அதுதான் சிலுவை. ஆமென். இந்த சிலுவை எனக்கு, கிறிஸ்தவ பாதை எனக்கு வேண்டான்னு தூக்கி போடாதீங்க, அதில் சகித்து கொள்ளுங்கள். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. கிறிஸ்தவனா இருக்குன்னா எங்கள் பைபிள் காலை சொல்லி கொடுத்துருக்காங்க, உனக்கு என்ன இருக்கக்கூடாது? சூடு, சொரணை, வெக்கம், மானம், ரோசம், இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். எவ்வளோ திட்டுவான் நம்மளை, திட்டு அவமானப்படுத்துவாங்க, பரவாயில்ல. இங்கே ஏசப்பா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்கார். இதெல்லாம் தன்னைத்தான் வெறுத்து, சுயத்தை வெறுத்து, பாவத்தின் அடிமைத்தனத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிவிட்டீங்க? ஆமாங்க, ஒரு டெட் பாடியை வச்சுட்டு என்ன கேவலமா திட்டுங்க. ஒரு பிணத்தை வச்சுட்டு அதுக்கு பீடி சிகரெட் கொடுங்க கொடுங்க குடிக்குமா? தண்ணி ஊற்றி கொடுங்க குடிக்குமா? மதுபானம் பண்ணுமா? பாவத்திற்கு மரித்து. இதான் அர்த்தங்க. சும்மா தமாசை சொன்னாலும் அநேக கருத்து இருக்கும், உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். பாவத்திற்கு ஒரு கிறிஸ்தவன் மரிக்க வேண்டும். சினிமா பார்ப்பானா? படுத்துக்கிட்டே தான் இருப்பான், கண்ணு திறந்த மாதிரி தான் இருக்கும், டிவி ஓடுற மாதிரி தான் இருக்கும். டெட் பாடி சினிமா பார்க்குமா? ரீல்ஸ் பார்க்குமா? வந்துட்டீங்கப்பா பாயிண்ட்டுக்கு. ரீல்ஸ் பார்க்குமா? ஷார்ட்ஸ் பார்க்குமா? சீரியல் பார்க்குமா? எதுவும் பார்க்காது. அதற்கு முன்பாக அது செத்த பிரேதம், செத்த சரீரம். அது எவ்வளோ திட்டு, எவ்வளோ மானம் போகிற மாதிரி திட்டு, ஒரு பிரச்சனை இல்லை. தன்னைத்தான் வெறுத்தவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா. அவமானத்தின் பாதை வரும். சோத்திரம். மனைவிமார் திட்டுவாங்க, கவலைப்படாதீங்க. இப்போதான் பாயிண்ட்டுக்கு வர்றீங்க பாஸ்டர். கணவன் திட்டுவாங்க, கவலைப்படாதீங்க. எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து பொறுமையாயிருங்கள். ஆமென். அதற்காக வாழ்க்கை துணையை தூக்கி எரிஞ்சிடாதீங்க. அப்படிலாம் வேதம் சொல்லலைங்க. ஒருவனுக்கு ஒருத்தி தான். விவாகரத்தை இந்த பரிசுத்த வேதாகம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியுதா? இஷ்டத்துக்கு டைவர்ஸ் கிறிஸ்தவத்தில் நிறைய நடக்குது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்படிதான் அம்மாலாம் சொல்லி கொடுத்து மகளை வளர்த்தாங்க. இன்னைக்கு என்ன? அட தூக்கி போட்டு வாடி, சூப்பரான மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இந்த வேதத்துக்கு முரணானது, புறம்பானது. பொறுமை, நீடிய பொறுமை, நீடிய சாந்தம் அது இருக்கணும். தன்னைத்தான் வெறுக்கிறவன் அவன் உண்மையான ரியல் கிறிஸ்டியன். அல்லேலூயா.
ஆண்டவர் எல்லாம் சகிச்சாரு சிலுவையில். அவரை எவ்வளோ அடி அடித்தாங்க. இந்த சிலுவை தியானிக்கிற நமக்கு ஏன் பெரிய பலன் அப்படின்னா, இந்த சிலுவையை தியானிக்க அவர் பட்ட கஷ்டத்துக்கு முன்பாக நம்ம பட்ட கஷ்டம்லாம் ஒரு எல்இடி பல்பு மாதிரி தான் இருக்கும். சூரியன் லைட் எங்கே, எல்இடி பல்பு கம்பேர் பண்ண முடியுமா? நெவர். ஒருபோதும் ஒப்பீடு செய்ய முடியாது. உங்களுடைய கம்பேரிசன் பெரிய இயேசுவோடு ஒப்பிடுங்க, வேற யார்ட்டும் ஒப்பிடாதீங்க. உங்களுடைய ஒப்பீடு, உங்களுடைய மதிப்பீடு இயேசுவோடு இருக்க வேண்டும். இயேசுவை கவனித்து பாருங்கள். வேதம் அழைக்கிறது அல்லவா? மனுஷரை பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். மனுஷரை பாட்டு வாழ்ந்தா நம்மளால் வாழ முடியாது. ஒப்பீடு செய்யணும். நல்ல விஷயத்துக்கு கம்பேர் பண்ணணும். கெட்ட, இந்த குழம்பு சரியில்லை, எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வராது, நீ என்னத்தை சமைக்கிற, உங்கள் அம்மா தான் உலகத்திலே இருக்கிற மாதிரி. அந்த கேஸ் குண்டு சட்டிலே குதிரை ஓட்டினது. பிரயாணம் பட்டிருக்காது. பிரயாணப்பட்டவங்க அப்படி பேசவே மாட்டாங்க. பல இடத்துக்கு போகிறவர்கள் நல்ல ப்ராட் மைண்டாக இருப்பாங்க. ஸோ ஒப்பீடு செய்யும்போது நல்ல விஷயத்துக்கு ஒப்பீடு செய்யணும். இவங்களை போல அப்படி நல்ல வளரணும், அப்படி ஆசைப்படணும். கீழே இருக்கவங்கள பார்க்காதீங்க, நல்ல மேலே இருந்து அவங்கள ஒப்பீடு செய்து நல்ல விஷயங்களுக்கு ஒப்பீடு செய்யுங்க. இயேசுவோடு உங்களுடைய குடும்ப ஜீவியத்தை ஒப்பீடு செய்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும். அல்லேலூயா. அவர் எவ்வளோ சகிச்சாருங்க. இப்போ நம்ம புசிக்க போகிற இந்த ஆண்டுடைய சரீரத்துக்கு ஒப்பனையாக இருக்கிற புதிய உடன்படிக்கையின் அப்பம் ரசம் கவனிச்சு பாருங்க. எவ்வளோ அவமானங்களுக்கு உட்பட்டது. சோத்திர எத்தனை நிந்தை. சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று கூவினார்கள் யூதர்கள். செஞ்சாரா? தன்னை அடக்கி கொண்டார். அவ்வளோ தெய்வீகத்துவம் அவரிடம் இருந்தது. மரித்த லாசருவை வெளியே கொண்டு வந்தார். 3 நாளான சோத்திரம், 4 நாள் ஆயிற்று, 3 நாள் ஆயிற்று அப்படின்னு. ஆனா பாருங்க, அதெல்லாம் வெளியே கொண்டு வந்தது தேவனுக்கு. சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியாதா? எல்லா தெய்வீகத்துவம் அவர்களுக்கு அடங்கி இருந்தது. எங்க நம்மளை இமிட்டேட் பண்ணி நிறைய வார்த்தைகள் வரும். நம்முடைய உசுபேத்துன்னு சொல்றாங்க பாரு, நம்முடைய கோபத்தை தூண்டி இங்க செஞ்சிரு பார்ப்போம், நீ யார் காமிச்சிரு பார்ப்போம், எல்லாம் அடக்கி கொள்ளுங்கள். சிலுவை பாடு மரணம் தியானிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். அல்லேலூயா. இயேசு தன்னை அடக்கி கொண்டார், எல்லாம் சகித்தார், பொறுமையாக இருந்தார். ஆகவே தான் இன்னைக்கு உலகத்திலே அதிகமாக வணங்குகிற சோத்திரம் ஒரு மார்க்கம்னா கிறிஸ்தவ மார்க்கம். ஏன்னா சிலுவையில் எல்லாம் சகித்தார். இன்றைக்கு பிதாவின் வலது வருஷத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனால் யோசித்து பார்த்தேன், என்னைக்காவது பாட சொல்லி ஒன்றுமே சொல்லி காமிச்சதே இல்லைங்க. நான் எவ்வளோ உங்களுக்காக பாடுபட்டிருக்கேன் சொன்னாரா? யோசித்து பார்த்தேன். சிலுவையில் அவர் உயிர் தெழுந்த பிறகு அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த கிட்டத்தட்ட 11 விசை அவர் ரிசரக்ஷன், அந்த உயிர் தெழுந்த காரியத்தை சீசர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். 11 டைம்ஸ். எதிலாவது ஒரு தடவை நான் உங்களுக்காக பட்ட பாடு சொல்லி காமிச்சானா? சொல்லி காமிச்சதே இல்லை. அல்லேலூயா. அவர் பட்ட பாடுகள் எல்லாம் சகித்தார். பொறுமை எவ்வளோ முக்கியம். பொறுமை இழந்து வந்திருக்கிற ஒரு சிலரோடு ஆண்டவர் டீல் பண்றார், பேசிக்கிட்டு இருக்கிறார். பொறுமையா இரு, கண்டிப்பா நிச்சயம் உன் குடும்பம் கட்டப்படும். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். ஆமென். இதே நிலைமை உனக்கு நீடிக்காது. நல்ல உன் வாழ்வாய்க்கும் பிள்ளைகள் உன்னுடைய உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார். நல்ல கரங்களை தட்டி, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், பயப்படாதே, பொறுமையாயிரு, அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதே. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருங்கள். நீங்க கவனிச்சு பாருங்க, தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். ஆமென். நமக்கு ஒரு சில ஆசை விருப்பம்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சிருங்க. தேவனுக்கு சில திட்டங்கள் இருக்குங்க. நம்ம எந்த இடத்துல செட்டில் ஆகணும், எங்கே படிக்கணும், எங்கே வரன், இதெல்லாம் ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சிருப்பார். ஆகவே தான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அப்படியே என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இதா பாருங்க, நமக்காக குமாரனை ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்ம வாழ்க்கை ஏன் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கக்கூடாது? சரண்டர் பிஃபோர் யூ லார்ட். அப்படியே சரணாகதி அடைஞ்சிடணும். கவனிங்க, தன்னைத்தான் வெறுமை. அவருடைய அடிச்சுவடுகள் நமக்கு நல்ல மாதிரியை காண்பித்து வைத்திருக்கிறார். எப்படி பொறுமையாக இருக்கணும், எப்படி நீடிய சாந்தமாக இருக்கணும், எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையினால் தேவன் நம்மை நிரப்புவார். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிருவோம். சோத்திரம். கலாத்தியர் 2:20 வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 2:20.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையை எடுத்துக்கொண்டு நடப்பது மாத்திரமல்ல, இயேசுவோடு சிலுவையில் அறைய எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? உம்மோடு என்னையும் அறைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படி அறையப்பட்டால் இனி நான் அல்ல. நான்கிற பதத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன எழுத்து யூஸ் பண்ணுவாங்க? நான்கிறத என்ன சொல்லுவாங்க? ஐனா நிமிர்ந்து நிற்கும், அப்படிதானே? அப்படி நிற்கும் ஐ. சின்னோட மையம் எதுதான்? SIN. சின் பாவத்தின் மையமும் எதுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான். எனக்கு நான் தவறு பண்றேன், உங்களுக்கு என்ன? நான் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். அதற்காக தான் இந்த போதை வஸ்துக்கள், ஆகவே தான் இந்த களியாட்டுகள், இந்த சிற்றின்பங்கள். என்றைக்கு அந்த நான் என்ற பதம் கிரைஸ்ட் சீயாக மாறுகிறதோ அன்றைக்கு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. பாவத்தின் மையமும் எதுதான்? நான். ஆகவே தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பரிசுத்த பவுலடியார் சொல்கிறார், இனி நான் அல்ல, அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வளைந்து கொடுக்கணும். நான் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்க சித்தம், எல்லாமே உங்க விருப்பம் ஆண்டவரே என்று எத்தனை பேர் வளைந்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள் கிறிஸ்து கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்போ சொன்ன இந்த விளக்கத்தை மனதில் வைத்து இந்த வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். கடைசி ஜெபம் பண்ணுவோம். 2ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 259 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 259, 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும். நம்ம எதனால பிழைத்திருக்கிறோம்? விசுவாசத்தினால். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. நான் அல்ல, இனி நான் கிறிஸ்துவுக்காய் வாழ்வேன். எல்லா உபத்திரவங்களை நான் சகித்து கொள்வேன். எங்களை ஒரு ஆராதனை கொடுத்தீர். நான் தேவ செய்தி மூலம் ஒரு சொந்த குமாரன் என்று பாராமல் ஒரே ஒரு குமாரனை எங்களுக்காக அனுப்பி கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே. மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் நீர் கொடுக்கிற தேவனப்பா. எங்களுடைய ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார வாழ்க்கையிலும் சரி அப்பா, குறைவில்லாமல் எங்களை நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் கூட வரட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நாளை முதல் 15ஆம் நாள் ஆண்டவரே, தொடர்ந்துள்ள நாட்கள் ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்ப்பீராக. வாசல் ஒருவனும் அடைக்க முடியாத ஆண்டவரே, நீர் ஒரு காரியத்தை செய்யும் போது ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாதப்பா. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை விசேஷமாக பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷித்த நன்மையால் உமது பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இந்த தேர்வு காலங்களில் எந்த ஒரு பலவீனம் வராதபடி விசேஷித்த ஞானத்தை கொடுத்து நிறைவாய் நடத்துங்க சுவாமி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.